ஏன்டா தேர்டு ஒக்காகே உனக்கு மனசாட்சி இருக்காடா? நான் கூட உன்ன நல்லவன்னு நெனச்சுட்டேன்டா. ஆனா நடந்த முக்காவாசி பிரச்சனைக்கு நீயும் ஒரு காரணமா இருந்திருக்கடா. என் தல உரைச்சுமாரு என்னடா தப்பு பண்ணான்? நல்ல நிஞ்சாவா தானடா இருந்தான். ஃபார்முலன் ஜுட்ஸு கண்டுபிடிச்சா எடுத்து சொல்லணும். அத விட்டு அவனை விடாதீர்கள், கொல்லுங்க, அடிச்சு தொரத்துங்கன்னா, அப்புறம் என் தலைவன் ரிவெஞ்ச் மோடுக்கு தான் போவான். வில்லேஜுக்குள்ள புகுந்து அடிப்பான். நீ வாங்கி தான் ஆகணும். இதே வாரா இருக்குல்ல 4 ஒக்காகே ரிவைவ் பண்ணப்ப மட்டும் உனக்கு இனிச்சுச்சோ? காபட்டும் அந்த ஜுட்ஸு யூஸ் பண்ணி தான் கோளாறு குடுத்தான். அது வேற விஷயம். அவனுக்கு சொல்லி சரியில்ல. சரி உரைச்சுமாரு கூட வுடு. தங்கமான நெட்டாச்சி என்னடா தப்பு பண்ணாரு? டான்ஸ பேச்ச கேட்டுட்டு எங்க அண்ணன கூப்பிட்டு வச்சு பட்டிமன்றம் நடத்துற. வில்லேஜா கிளானுன்னு. சரி என் தலைவனும் வில்லேஜுக்காக கிளான காலி பண்ணிட்டு இடன் லீஃப் வில்லேஜ விட்டு நல்லவனா தான் போனாரு. ஆனா என் தங்கமான நெட்டாச்சியோட தம்பி சாசிக்க அண்ணன கொல்லுவேன் கொல்லுவேன்னு சுத்துனான். நீ அவனையும் கண்டுக்கல. சரி இவனாச்சும் வாரத்துல அவங்க அண்ணன் ஸ்டோரி தெரிஞ்சதுக்கப்புறம் திருந்துவான்னு பார்த்தா, அந்த உலகத்த திருத்தணும், மாத்தணும், அழிக்கணும்னு சுத்துறான். இதுக்கு ஒரு வகையில யாரு காரணம்? வேற யாரு? நான் தான். அப்புறம் நம்ம இடன் லீஃப் வில்லேஜ சேர்ந்த ஒத்தக்கை மாமா டான்ஸ பார்த்த மாங்கா வேலையால யாகிகோ சாவ, நாகட்டோ வில்லனா மாற, அப்புறம் என்ன இடன் லீஃப் வில்லேஜ் பறக்க பறக்க ஒரே கூத்தா இருந்திருக்கும். இதுக்கு ஒரு வகையில யார் காரணம்? நீ ஆட்சியில இருந்தப்ப தானே இந்த கரும கஸ்மால்லாம் நடந்துச்சு. சேர்றா இது எல்லாத்தையும் கூட விட்டு தள்ளுறா நான் ஒரு வகையில ஏத்துக்கிறேன். ஆனா என் தங்கமான தலைவி ரின்னு சாவறப்ப அவளுக்கு வயசு 15 16ஓடா. வயசுக்கே வராதவள வாருக்கு அமுச்சு விட்டு வச்சிருக்கேன். மனசாட்சி வேணாமாடா? நீ அவள வாருக்கு அமுச்சு விட்ட வரவும் போறவலாம் அவள கண்டம் பண்ண பார்த்தான்டா. அதனால தான் அவளே செத்து போயிட்டா. நீ மட்டும் அவ வயசுக்கு வரலன்னு வாருக்கு அமுச்சு விடாம வச்சிருந்தனா என் ஒபிட்டோ இந்நேரத்துக்கு நல்லவனாச்சும் இருந்திருப்பான்டா. இதுக்கும் நீ தான்டா ஒரு வகையில காரணமா இருக்க. சைல்டு அபியூஸ்ல உன்னைய உள்ள தான்டா புடிச்சு போடணும்.